வாழ்க வளமுடன் பிரபஞ்சத்தின் மர்மமான ரகசியங்களை தேடி தங்களை ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றிக்கொள்ள துடிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பிரபஞ்ச ரகசியங்கள் யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் உலகிற்கு உங்களை நான் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வெறும் ஒரு பழக்க வழக்கம் பத்தி கிடையாது. இது உங்க விதி டெஸ்டினி சம்பந்தப்பட்ட விஷயம். சின்ன வயசுல இருந்தே நம்ம காதுபட ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம். விடியற காலையில சீக்கிரம் எந்திரி, அப்பதான் வாழ்க்கையில உருப்பட முடியும் அப்படின்னு. ஆனா உண்மைய சொல்லுங்க, நம்மள எத்தனை பேருக்கு காலையில எந்திரிக்க பிடிக்கும்? அலாரம் அடிச்சா அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு அந்த போர்வையை இழுத்து போர்த்திக்கிட்டு உடம்பை சுருட்டி தூங்குறது இல்ல. இருக்கிற சுகம் வேற எதுலயும் இல்ல, அப்படித்தானே? அந்த குளிருக்கு இதமா தூங்குறது தான் சொர்க்கம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நண்பர்களே, ஒரு கசப்பான அதே சமயம் மிக முக்கியமான உண்மையை நான் இப்ப உடைக்க போறேன். நீங்க காலையில சூரியன் உதிச்ச பிறகும் தூங்குற அந்த ஒவ்வொரு மணி நேரமும் உங்க வாழ்க்கையோட வெற்றிய, உங்க ஆரோக்கியத்தை, உங்க ஆயுளை, ஏன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இந்த உலகம் காலை 3 மணி 4 நிமிஷம்ல இருந்து 4 மணி 40 நிமிஷம் மணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? வரலாற்றை புரட்டி பாருங்க. இந்த உலகத்தை ஆண்ட ராஜாக்களா இருக்கட்டும், இல்ல உலகத்தையே தன் அறிவால கட்டி போட்ட ஞானிகளா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு தேதியில கோடிக்கணக்குல சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கிற தொழிலதிபர்களா இருக்கட்டும், இவங்க யாருமே சூரியன் முகத்தை படுக்கையில இருந்து பார்த்தவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வரலையா, இல்ல அவங்களுக்கு வசதி இல்லையா, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரபஞ்ச ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் என்னன்னா, இந்த 24 மணி நேரத்துல பிரபஞ்சத்தோட வைபை ஆன் ஆகிற நேரம் அது மட்டும்தான். ஆமாம், நீங்க சாதாரண நேரத்துல, அதாவது உலகம் விழிச்சு சலசலப்ப ஆரம்பிச்ச பிறகு கடவுள் கிட்டயோ இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ ஏதாவது கேட்டா, அது டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட மெசேஜ் மாதிரி லேட்டா தான் போய் சேரும். ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல, உலகம் இன்னும் விழிச்சுக்காத அந்த நிசப்தமான நேரத்துல நீங்க எழுந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா, அது ஒரு ராக்கெட் வேகத்துல பிரபஞ்சத்தை அடையும். ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கும் அந்த பேரறிவுக்கும் நடுவுல எந்த தடையும் கிடையாது. எந்த இரைச்சலும் கிடையாது. வானத்துல இருக்கிற ஓசோன் படலம் வழியா ஒரு ஒரு சிறப்பான காஸ்மிக் சக்தி பூமிக்குள்ள இறங்குற நேரம் அது. நாம என்ன பண்றோம் தெரியுமா? வானத்திலிருந்து அமுதம் கொட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம குடைய புடிச்சுக்கிட்டு போர்வைய போத்திக்கிட்டு தூங்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாவே முடிஞ்சு போகுது. ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் வெற்றி கிடைக்கல அப்புறம் நம்ம புலம்புறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த 3 மணி 4 நிமிஷம் மணிக்கு எந்திரிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நடக்க போற மேஜிக் என்ன? அலாரமே இல்லாம உங்க ஆழ் மனசை வச்சு எப்படிதானா எந்திரிக்குது? முக்கியமா எழுந்த உடனே படுக்கையில உட்கார்ந்து என்ன பண்ணா நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். இதையெல்லாம் நாம ரொம்ப ஆழமா யதார்த்தமா பார்க்க போறோம். இனிமே உங்க காலப்பொழுது ஒரு சாதாரண பொழுது இல்ல, அது உங்க விதியை நீங்களே எழுதுற நேரம். தயாரா இருங்க. பிரபஞ்சத்தோட கதவு திறக்கிற நேரத்துக்குள்ள நாம நுழைய போறோம். வாங்க, பகுதி 1, பிரபஞ்சத்தின் சுவாச நேரம் அறிவியல் என்ன சொல்லுகிறது. இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்வியை அலச போறோம். ஏன் 3 மணி 4 நிமிஷம், ஏன் 4 மணி, ஏன் 6 மணிக்கு எழுந்தா பத்தாதா? நண்பர்களே, இந்த நேரம் என்பது கடிகார முள்ளுல இருக்கிற வெறும் நம்பர் கிடையாது. இது பூமி மூச்சு விடும் நேரம். இதை நான் சும்மா சொல்லல. நவீன அறிவியலும் நம்ம சித்தர்களும் ஒரே புள்ளியில சந்திக்கிற இடம் இதுதான். பகல் முழுக்க இந்த பூமி சூரியனோட வெப்பத்தில சூடாகி வாகன புகையாலையும் தொழிற்சாலை கழிவுகளாலையும் மூச்சு திணறிக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் சூரியன் மறைஞ்ச பிறகு பூமி மெல்ல தன்னைத்தானே குளிர்படுத்திக்கும். சரியா அதிகாலை 3 மணி 4 நிமிஷத்துக்கு பூமியோட வளிமண்டலத்துல ஒரு அதிசயம் நடக்கும். வானத்துல இருக்கிற ஓசோன் படலம் வழியா ஒரு சிறப்பான காஸ்மிக் எனர்ஜி பூமிக்குள்ள ஊடுருவும். அந்த நேரத்துல காத்துல இருக்கிற மாசு பூஜ்ஜியமா இருக்கும். முக்கியமா அந்த நேரத்துல தான் காத்துல ஆக்சிஜன் அளவு 40% 50% வரைக்கும் அதிகமா இருக்கும்னு நாசா போன்ற பெரிய அறிவியல் நிறுவனங்களை ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் சாதாரண ஆக்சிஜன் இல்ல, நாசன்ட் ஆக்சிஜன், தொண்டையை சரி செய்தல், அதாவது புத்தம் புதிய வீரியம் மிக்க ஆக்சிஜன். இதை ஒரு யதார்த்தமான உதாரணத்தோட சொல்றேன். நீங்க ஒரு பழைய கிணத்துல தேங்கி போன தண்ணியை குடிக்கிறதுக்கும் மலை உச்சியில இருந்து துள்ளி குதிச்சு வர அந்த சுத்தமான அருவி தண்ணியை குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த அருவி தண்ணியில ஒரு உயிர் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். அதே மாதிரிதான் பகல் 10 மணிக்கு நீங்க சுவாசிக்கிற காத்து பழைய கிணத்து தண்ணி மாதிரி பலர் சுவாசிச்சு வெளியே விட்ட காத்து. ஆனா காலை 3 மணி 40 மணிக்கு நீங்க சுவாசிக்கிற காத்து அந்த அருவி தண்ணி மாதிரி
பிரபஞ்சம் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா தயாரிச்சு அனுப்புன காத்து. இப்பதான் விஷயமே இருக்கு. நீங்க அந்த நேரத்துல எழுந்து ஜன்னலை திறந்து வச்சு சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த மூச்சு காத்த உள்ள இழுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வீரியம் மிக்க ஆக்சிஜன் நேரா உங்க நுரையீரலுக்குள்ள போய் அங்கிருந்து இரத்தத்துல கலந்து மின்னல் வேகத்துல உங்க மூளையை சென்றடையும். உங்க மூளையில நடுப்பகுதியில பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒரு சின்ன உறுப்பு இருக்கு. பட்டாணி அளவு தான் இருக்கும். ஆன்மீகவாதிகள் இதை மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல்ல இதை மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்துல நம்மளோட டென்ஷன், சத்தம், வெளிச்சம் காரணமா இந்த சுரப்பி சுருங்கி தூங்கி போயிருக்கும். ஆனா எப்போ அந்த அதிகாலை 3:40 நிசப்தமும் அந்த சுத்தமான ஆக்சிஜனும் ஒண்ணு சேருதோ, அப்போ அந்த சுரப்பி ஒரு தாமரை பூ மலர்ற மாதிரி மலரும். அது மலரும் போது மெலடோனின் மற்றும் செரோடோனின் அப்படின்னு 2 அபூர்வமான திரவங்களை சுரக்கும். மெலடோனின் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியை கொடுக்கும். உலகமே அழிஞ்சா கூட கவலைப்படாத ஒரு மனநிலையை கொடுக்கும். செரோடோனின் உங்களுக்கு ஒரு அபாரமான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அதாவது சாதாரணமா ஒரு மனுஷன் 10 மணி நேரம் யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவை இந்த சுரப்பி வேலை செய்யும் போது ஒரே நிமிஷத்துல எடுத்துருவீங்க. இன்ட்யூஷன் சொல்லுவாங்களே, உள்ளுணர்வு, அது அந்த நேரத்துல தான் வேலை செய்யும். யதார்த்தமா யோசிங்க. பிரபஞ்சம் தங்கம் மாதிரி விலை உயர்ந்த ஒரு சக்தியை அந்த நேரத்துல இலவசமா வாரி இறைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல யாரு விழிச்சிருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் அந்த சக்தியை தங்களுடைய மூளைக்குள்ள டவுன்லோட ஒப்படைக்கிறாங்க. அதனால தான் படிப்புல ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், தொழில்ல கொடிகட்டி பறக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய சக்தி அந்த அதிகாலை நேரத்துல அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நாம என்ன பண்றோம் சரியா? அந்த கோல்டன் ஹவர் நேரத்துல போர்வைய போத்திக்கிட்டு கனவு உலகத்துல மிதந்துகிட்டே இருக்கும். நண்பர்களே, தூக்கம் முக்கியம்தான். ஆனா அமுதம் கிடைக்கும் போது தூங்குறவன் முட்டாள். அந்த 3 மணி நிமிஷம் மணிங்கிறது கடவுள் உங்க வீட்டுக்கு நேரா வந்து கதவை தட்டுற நேரம். மகனே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தர்றேன் அப்படின்னு பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை கடந்து போயிடும். அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்து கடவுளே எனக்கு ஏன் எதையும் கொடுக்கலன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. இந்த அறிவியல் உண்மையை உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. நான் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் அந்த நேரத்துல எங்க ஆயுள 10 வருஷம் கூட்டுது. என் மூளைய 100 மடங்கு வேகமாக்குது. இதை உணர்ந்துட்டீங்கன்னா நாளைக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கண்ணு தானே திறக்கும். அடுத்ததா அந்த நேரத்துல எழுந்து என்ன பண்ணா நீங்க நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த நேரத்துல எப்படி வேலை செய்யுது, இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். தயாரா இருங்க. பகுதி 2, பிரபஞ்சத்தின் தனி வழிப்பாதை ஈர்ப்பு விதியின் ரகசியம். இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். போன பகுதியில 3:40 எழுந்தா அறிவியல் ரீதியா உடம்புல என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்போ அந்த நேரத்துல எழுந்தா உங்க தலை எழுத்தே எப்படி மாறும் அப்படின்னு பார்க்க போறோம். நண்பர்களே, ஈர்ப்பு விதி பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நினைச்சது நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா யதார்த்தத்துல பல பேருக்கு அது ஏன் நடக்குது இல்ல, நான் பணக்காரன் ஆகணும்னு தினமும் நினைக்கிறேன். ஆனா கடன் தான் அதிகமாகுது. ஏன்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நீங்க எப்போ நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்கிறது தான் விஷயம். இதை ஒரு யதார்த்தமான உதாரணத்தோடு சொல்றேன். நீங்க ஒரு முக்கியமான மெசேஜ் உங்க நண்பனுக்கு அனுப்பணும். ஆனா நீங்க நிக்கிற இடத்துல பயங்கரமான இரைச்சல், 1000 பேர் கத்துறாங்க. டிராபிக் சத்தம், டிவி சத்தம். நீங்க போன்ல கத்தி பேசினாலும் அந்த பக்கம் இருக்கிறவருக்கு சரியா கேட்காது. ஹலோ ஹலோன்னு சொல்லியே காட்டாகிடும். பகல் நேரத்துல நீங்க கடவுள்கிட்டயோ பிரபஞ்சத்துக்கிட்டயோ கேட்கிற வேண்டுதல்கள் எல்லாம் இப்படித்தான். காலையில 6 மணிக்கு மேல இந்த உலகத்துல இருக்கிற 8000 கோடி மக்களும் முழிச்சிடுறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் காத்துல பரவ ஆரம்பிக்குது. ஐயோ, இன்னைக்கு லேட் ஆகிடுச்சே, கடன் கட்டணுமே, அவன் என்னை திட்டானே, பஸ் கிடைக்குமா? இப்படி கோடிக்கணக்கான எதிர்மறை எண்ண அலைகள் ஒரு சிலந்தி வலை மாதிரி பூமி பந்தை சுத்தி பின்னி பிணைஞ்சு கிடக்கும். இந்த எண்ண டிராபிக் ஜாம் நடுவுல நீங்க போய் எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் பிரபஞ்சத்தை அடைய ரொம்ப தாகும். இல்லைன்னா மத்தவங்க எண்ணத்தோட மோதி அழிஞ்சு போயிடும். ஆனா அதிகாலை 3 மணி 4 நிமிஷம் அந்த நேரம் ஒரு மேஜிக் நேரம். இந்த உலகத்துல 90% மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும். கோபம், பொறாமை, பயம், பதற்றம், இது எதுவுமே காத்துல இருக்காது. அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட ரோடு காலியா இருக்கும். எந்த தடங்களும் இருக்காது. ஒரு நிசப்தமான அமைதி நிலவும். அந்த நேரத்துல நீங்க எழுந்து என் ஜன்னலை திறந்து வச்சு அந்த அமைதியான காத்துல உட்காந்து உங்க ஆழ் மனசுகிட்ட எனக்கு இது வேணும்னு ஒரே ஒரு முறை ஆழமா நினைச்சீங்கன்னா போதும். உங்க எண்ணம் ஒரு லேசர் கதிர் மாதிரி
எந்த தடையும் இல்லாம மின்னல் வேகத்துல பிரபஞ்சத்தோட மையப்புள்ளிய போய் சேரும். பிரபஞ்சம் அந்த நேரத்துல ரொம்ப கூர்மையா காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் முழிச்சிருக்கா, யார் கேட்கிறான்னு தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்க குரல் அதுக்கு தெளிவா கேட்கும். நீங்க கேட்டது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, பிரபஞ்சம் அத உடனே கிராஸ் பண்ணிக்கும். சரி, இவன் இவ்வளவு தெளிவா கேட்கிறான். இவனுக்கு இத குடுத்துருவோம்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடும். இன்னொரு முக்கியமான உளவியல் ரகசியம் இருக்கு. பகல் நேரத்துல உங்க மேல் மனம் விழிச்சிருக்கும். அது ஒரு காவலாளி மாதிரி. நீங்க நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா அந்த வாட்ச்மேன் உடனே தடுப்பான். டேய், உன்கிட்ட தான் ரூ. 100 கூட இல்லையே. நீ எப்படி பணக்காரன் ஆவ? உனக்கு திறமை இல்லையே. நீ எப்படி ஜெயிப்ப? அப்படின்னு அது கேள்வி கேட்டு உங்க நம்பிக்கையை உடைக்கும். ஆனா அதிகாலை 3:40 மணிக்கு அந்த மேல்மனம் என்கிற வாட்ச்மேன் அரை தூக்கத்தில் இருப்பான். மயக்கத்தில் இருப்பான். ஆனா உங்க ஆழ் மனம் என்கிற அந்த அலாவுதீன் பூதம் அப்பதான் முழிச்சுக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேச ஆள் கிடையாது. நீங்க நான் ஒரு வெற்றியாளன்னு சொன்னா உங்க ஆழ் மனசு அதை அப்படியே நம்பிடும். இவன் வெற்றியாளனா சரி, அப்ப இவனை ஜெயிக்க வைப்போன்னு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல விதைக்கிற விதை பாறையில போட்ட விதை இல்ல. அது வளமான மண்ணுல போட்ட விதை. அது முளைச்சே தீரும். யதார்த்தமா ஒரு சவால் விடுறேன். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். தீராத கடன், தீராத நோய், வேலையில்லாத திண்டாட்டம், எதுவா வேணா இருக்கட்டும். ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் வேற எதையும் மாத்த வேண்டாம். உங்க தூக்கத்தை மட்டும் மாத்துங்க. காலையில 3:40 எழுந்து சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து உங்க முதுகெலும்பை நேரா வச்சு கண்ணை மூடி நான் ஆரோக்கியமா இருக்கேன். என் கடன் அடைஞ்சுகிட்டே இருக்கு. என் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. நன்றி பிரபஞ்சமே, இதை மட்டும் உணர்ந்து சொல்லுங்க. பிச்சை கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. உரிமையா கேளுங்க. அந்த 48 நாள் முடியும் போது உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க. வாய்ப்புகள் தானா கதவை தட்டும். பணப்புழக்கம் அதிகமாகும். உடம்புல இருக்கிற நோய் விலகும். ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புக்கு வந்துட்டீங்க. நண்பர்களே, தூக்கம் ஒரு சுகம்தான். ஆனா வெற்றிங்கிறது அதை விட பெரிய சுகம். அந்த கால நேரத்துல உங்க கனவுகள் நிஜமாகிறதுக்கான சாவி ஒழிஞ்சிருக்கு. இனிமே அலாரம் அடிச்சா எரிச்சல் படாதீங்க. ஆஹா, என் விதியை எழுதுற நேரம் வந்துருச்சுன்னு சந்தோஷமா எந்திரிங்க. அடுத்ததா எழுந்த உடனே படுக்கையில உட்கார்ந்து செய்ய வேண்டிய அந்த பெட் மெடிடேஷன் பத்தி இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தயாரா இருங்க. பகுதி 3 அலாரம் வேண்டாம். ஆள் மனசு போதும். இவ்வளவு நேரம் நாம மணியோட மகிமையை, அதோட அறிவியலை, அது எப்படி நம்ம விதியை மாத்துதுங்கிற ரகசியத்தை பார்த்தோம். இப்போ பல பேருக்கு மனசுல இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கலை பத்தி பேச போறோம். சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. ஆனா யதார்த்தத்தில் என்னால எந்திரிக்க முடியலையே. நான் அலாரம் வச்சா அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். சில சமயம் அலாரம் சத்தமே எனக்கு கேட்க மாட்டேங்குது. எனக்கு விடியற காலையில தலைவலி வருது. நான் என்ன பண்றது? நண்பர்களே, இது உங்க தப்பு இல்ல. இது உங்க மூளையோட பழக்கம். நாம ஒரு தப்பான முறையில எந்திரிக்க முயற்சி பண்றோம். அதுதான் அலாரம். அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு அலாரம் கீச் கீச்சுன்னு கத்துனா, அது உங்க இதயத்துக்கும் மூளைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அது ஒரு வன்முறை. உங்க உடம்பு பதறி போய் முழிக்குது. அதனாலதான் காலையில எழுந்ததும் எரிச்சலா வருது, தலைவலி வருது. ஆனா நம்ம சித்தர்கள் அலாரம் வச்சா எழுந்தாங்க இல்லையா? அவங்க நினைச்ச நேரத்துல துல்லியமா எழுந்தாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தின டெக்னிக் என்ன தெரியுமா? உயிரியல் கடிகாரம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். படி 1, தலையணை மந்திரம். இன்னைக்கு ராத்திரி படுக்க போறீங்க இல்லையா? படுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உங்க போனை தூக்கி தூரமா வச்சிருங்க. படுக்கையில உட்கார்ந்து உங்க ஆழ் மனசு கிட்ட ஒரு குழந்தை கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. கண்ணை மூடி உங்க தலையணையில கை வச்சு வாய் விட்டு சொல்லுங்க. என் அன்பு உடம்பே, நாளைக்கு காலையில 3:40 எனக்கு ஒரு முக்கியமான சிந்தப்பு இருக்கு. நான் பிரபஞ்சத்தை சந்திக்கணும். நீ தான் என்னை கரெக்டா எழுப்பி விடணும். ப்ளீஸ், இதை ஒரு 5 முறை முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்க ஆள் மனசுக்கு தூக்கமே கிடையாது. நீங்க தூங்கினாலும் அது முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க இப்படி சொல்லிட்டு படுத்தா அது ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் ஆயிடும். முதல் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 3ஆவது நாள் பாருங்க, ஒரு மேஜிக் அலாரம் அடிக்கிறதுக்கு சரியா 1 நிமிஷம் முன்னாடி யாரோ தட்டி எழுப்புன மாதிரி உங்க கண்ணு பட்டுன்னு திறக்கும். அப்போ உங்களுக்கு களைப்பே இருக்காது. ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். படி 2, 5 நொடிகள் விதி கண்ணு முழிச்ச உடனே நம்ம மனசு ஒரு கேம் ஆடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம். குளிரா இருக்குல்ல அப்படின்னு கெஞ்சும். அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தோத்துடுவீங்க. கண்ணு முழிச்ச அந்த வினாடி 1, 2, 3, 4, 5
இந்த 5 எண்ணறதுக்குள்ள போர்வையை விளக்கிட்டு டக்குன்னு எழுந்து உக்காந்துடுங்க. யோசிக்காதீங்க. யோசிச்சா தூங்கிடுவீங்க. அந்த ஒரு வினாடி வெற்றிதான் உங்க நாளின் முதல் வெற்றி பகுதி. 4 படுக்கை தியானம் விதியை எழுதும். 10 நிமிஷங்கள் எழுந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு உங்க போனை தேடாதீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்காதீங்க. அது குப்பைகளை மூளைக்குள்ள கொட்டுற நேரம் இல்ல. அது வைரம் தேடுற நேரம். செய்முறை நிமிர்ந்து உட்காருங்க. படுக்கையிலேயே சப்பளங்கால் போட்டு உட்காருங்க. உங்க முதுகு தண்டு நேரா இருக்கணும். ஏன்னா பிரபஞ்ச சக்தி உங்க உச்சந்தலை வழியா உள்ள இறங்கி முதுகு தண்டு வழியா தானே பாயும். படுத்துக்கிட்டே இருந்தா அது வேலை செய்யாது. கர தரிசனம் உங்க 2 உள்ளங்கைகளையும் விரிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லல. கராக்ரே வசதே லக்ஷ்மி அப்படின்னு உங்க ரேகைகள் தான். உங்க விதி என் வாழ்க்கை என் கையில் இன்னைக்கு. நாள் முழுக்க நான் செய்ய போற செயல்கள் வெற்றியை தரும். இத உங்க உள்ளங்கைய பார்த்து சொல்லுங்க. இது உங்க மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட். நன்றி சொல்லுதல் ஒரு ஆழமான மூச்சை இழுங்க. அந்த அதிகாலை 0 மணினா நிமிஷம் காத்து உள்ள இழுங்க. அது ஜில்லுன்னு உங்க நுரையீரலுக்குள்ள போகும். அப்படியே மனசுக்குள்ள சொல்லுங்க, இறைவா நன்றி. எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில முழிக்கல. ஆனா எனக்கு இன்னொரு நாள் வாழ்ற பாக்கியத்தை கொடுத்திருக்க. இந்த மூச்சுக்கு நன்றி, என் உடம்புக்கு நன்றி. நண்பர்களே, நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல தான் செல்வம் சேரும். காலையில எழுந்ததும் எவன் குறை சொல்றானோ அவனுக்கு தரித்திரம் பிடிக்கும். எவன் நன்றி சொல்றானோ அவனுக்கு பிரபஞ்சம் இன்னும் வாரி வழங்கும். காட்சிப்படுத்துதல் கடைசியா ஒரு 2 நிமிஷம். இன்னைக்கு நாள் முழுக்க என்ன நடக்கணுமோ அது இப்பவே நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ் போறேன், பாஸ் என்ன பாராட்டுறாரு. என் தொழில்ல லாபம் வருது. நான் ஆரோக்கியமா சந்தோஷமா சிரிக்கிறேன். இத ஒரு சினிமா படம் மாதிரி மனசுக்குள்ள ஓட விடுங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க போடுற அந்த மனக்கட்டை அப்படியே நிஜத்துல நடக்கும். இவ்வளவுதான் பயிற்சி. இதுக்கு மொத்தம் 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இந்த 10 நிமிஷம் உங்க 24 மணி நேரத்தையும் மாத்திடும். ஒரு சவால் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா செய்யறது கஷ்டம். எனக்கு தெரியும், நம்ம கூட்டத்துல 90% பேர் இதை ஒரு நாள் செய்வீங்க. 2வது நாள் விட்டுடுவீங்க. ஆனா யாரு அந்த மீதி இருக்கிற 10% வெற்றியாளர்கள்? ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் உடம்பு முடியலனாலும் நான் 3 மணி 40 நிமிடத்திற்கு எந்திரிப்பேன், பிரபஞ்சத்தை சந்திப்பேன் அப்படின்னு யாரு உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை 49வது நாள் வேற லெவல்ல இருக்கும். உங்க உடம்புல இருக்கிற நோய் ஓடி போகும். கடன் பிரச்சனை தீரும். முகத்துல ஒரு ராஜகலை வரும். இது நான் சொல்ற வாக்குறுதி இல்லை. இது அந்த பிரபஞ்சத்தோட விதி. இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய மாத்த உங்க தூக்கத்தை தியாகம் பண்ண நீங்க தயாரா? தயார்னா நாளைக்கு காலையில 3 மணிக்கு உலகம் தூங்கும் போது நாம சந்திப்போம். விழித்துக்கொள், விண்ணை தொடுவாய். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ஒரு மிகப்பெரிய பயணத்தை முடிச்சிருக்கோம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? 3:40 எழுந்தா அறிவியல் ரீதியா மூளையில என்ன நடக்கும்? ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும்னு எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்ல வெறும் ஒரு சில பேர் மட்டும்தான் நாளைக்கு காலையில 3:40 அலாரம் இல்லாம எந்திரிக்க போறீங்க. மீதி பேர் கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போர்வைய போத்திக்கிட்டு தூங்க போறீங்க. நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அந்த தூங்குற கூட்டத்துல ஒருத்தரா இருக்க போறீங்களா? இல்ல விழிச்சுக்கிட்டு விதியை மாத்துற அந்த சிங்க கூட்டத்துல ஒருத்தரா இருக்க போறீங்களா? இந்த 3 நிமிஷம் சாதாரண நேரம் கிடையாது. இது பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற ஒரு ரகசிய வாசல். அந்த வாசல் வழியா உள்ள போறவங்களுக்கு தோல்வியே கிடையாது. உங்க வாழ்க்கையில தீராத கடன் இருக்கலாம், தீராத நோய் இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம். ஒரே ஒரு மண்டலம் 48 நாள் வேற எதையும் மாத்தாதீங்க. உங்க தூக்கத்தை மட்டும் மாத்துங்க. சூரியனுக்கு முன்னாடி நீங்க முழிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை சூரியனை விட பிரகாசமா ஜொலிக்கும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் எல்லா ரகசியத்தையும் சொல்லிட முடியாது. பிரபஞ்சம் இன்னும் எவ்வளவோ ரகசியங்களை நமக்காக ஒளிச்சு வச்சிருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நம்ம விதியை மாத்துது, தண்ணி கிட்ட பேசினா நோய் எப்படி தீருது, நம்ம மூச்சு காற்றை வச்சு எப்படி வயசாவது தடுக்கலாம், சித்தர்கள் கையாண்ட அந்த அபூர்வமான முத்திரைகள் என்ன, இப்படிப்பட்ட இதுவரைக்கும் யாரும் வெளியுலகத்துக்கு சொல்லாத பல நூறு பிரபஞ்ச ரகசியங்களை அறிவியல் ஆதாரத்தோடவும் ஆன்மீக தெளிவோடவும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் கொண்டு வர போறேன். நீங்க தேடிக்கிட்டு இருந்த விடைகள் இனி உங்களை தேடி வரும். இந்த அரிய தகவல்கள் எதையும் நீங்க தவற விடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க. ஏன்னா பிரபஞ்சம் எப்போ எந்த ரூபத்துல உங்ககிட்ட பேசும்னு தெரியாது.
அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பொடியையாவது பத்த வச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஆனா அதை விட முக்கியம், உங்க மனசுக்கு நெருக்கமான வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கிற ஒரு 5 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நாம விதைச்சா அது 100 மடங்கா நமக்கு திரும்பி வரும்னு பிரபஞ்ச விதி சொல்லுது. நாளைக்கு காலையில 3 மணிக்கு உலகம் அமைதியா இருக்கும்போது அந்த ஓசோன் காத்துல நாம சந்திப்போம். நீங்க தனி ஆள் இல்ல. இந்த பிரபஞ்சமே உங்க கூட இருக்கு. நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.